strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 ஓட மேட்ச் 28 ஓட ரிவ்யூ தான் பிட்வீன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அட் ஜெய்ப்பூர். ஸோ இதுதான் ஆக்சுவலா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரிஜினல் ஹோம் கேம். இதுக்கு முன்னாடி 2 கேம் எல்லாம் நாங்க ஹோம் கேம்னு சொல்லிட்டு குவஹாத்தில they did reasonably well, பட் ஜெய்ப்பூர்ல ஜென்ரலாவே அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஹோம் கேம்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாடலன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் RCB அவுட்ஸ்டாண்டிங்கா விளையாடினாங்க. இன்ஃபேக்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லுமே ராஜஸ்தான் ராயல்ஸை அடிச்சு தூக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். 9 விக்கெட்ஸ் வித்தியாசம் இந்த மேட்சை கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்ல 8 பாயிண்ட்ஸ்ல ஸ்டெடியா நிக்கிறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வில் பி டேம் டிசப்பாயிண்டட். 2 மேட்ச் வின் பண்ணாங்க, அவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துச்சு. பட் இந்த லாஸ்னால அவங்களோட சிச்சுவேஷனும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் டாப் 4 போறதுக்கு. ஸோ ஹோம் கேம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்குங்க ஒரு டீம் மேல. அந்த மாதிரி தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேல இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஒரு டே கேம்ன்றதுனால அந்த கண்டிஷன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையா தான் இருந்தது. விக்கெட் ஒரு மாதிரி டூ பேஸ்டா இருந்தது. பட் ஸ்டில் இட் வாஸ் குட் ஃபார் பேட்டிங். அந்த அளவுக்கு ஆடவே முடியாத மாதிரி ஒரு பிச் கிடையாது. சோ அதனால நான் என்ன நினைச்சேன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதே பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். அதுக்கேற்ற மாதிரி ரஜத் படிதாரோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா RCB கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஸ்டில் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி தோத்ததுனால சேஸ் தான் பண்ண போறாங்க. என்னோட ப்ரிவியூல நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? என்னோட ப்ரிவியூல நான் RCBயும் வின் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அது கரெக்டா வந்துச்சு. ஒரு பக்கம் மும்பை வின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன், அதுவும் கரெக்டா வந்துச்சு. அது இன்னும் ஒரு வீடியோல பேசலாம். பட் இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு பட்டிட்டார். அண்ட் அவங்களோட பிளேயிங் லெவன்ல எந்த சேஞ்சஸும் இல்லை, அதுவும் நான் ப்ரிவியூல சொல்லியிருந்தேன். படிக்கலாம் அவங்க டிராப் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி 2 கேமியோ ஆடி இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கண்டினியூட்டியை கொடுக்கணும், அவரை ட்ரஸ்ட் பண்ணணும், கண்டிப்பா அவர் நல்லா வருவாருன்னு. அதுவும் ஆக்சுவலா உங்களுக்கு கிளிக் ஆகுச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் மசரங்க அந்த மேட்ச்ல வந்தாரு. ஸோ நான் என்ன நினைச்சேன், இட் வாஸ் குட் அட்வான்டேஜ், குட் டாஸ் டு லூஸ். ஏன்னா சஞ்சு சாம்சன் டாஸ் வின் பண்ணி நான் சேஸ் தான் பண்ண போறேன் அப்படின்னும் போதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா நல்ல கால டாஸை தோத்த இல்லைன்னா கஷ்டப்படுவேன்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. 173 தான் அடிச்சாங்க. சோ எனக்கு கிளியரா தெரிஞ்சது இவங்க ஒரு 15-20 ரன் ஷார்ட்னு அப்படின்னு. பிகாஸ் எஸ் இந்த விக்கெட் டூ பேஸ்டா இருந்தாலுமே ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் சரி சஞ்சு சாம்சனும் ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணாங்க. பட் சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸ் தான். 19 balls 15 பிளாட்ஃபார்ம் செட் பண்ணாருன்னா அவர் கூட நின்னாரு. அதனால ஒரு எண்ட்ல வந்து ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த ஒரு பிச்சில் ஃப்ளூவெண்டா விளாடினாரு. அவர் அவுட் ஆகிட்டு போனதுக்கு அப்புறம் ரியான் பராக் வந்தாரு. அவரும் ஆக்சுவலா செமையா விளாண்டாருங்க. 22 balls 30 நல்லா செட் ஆனாரு. அன்பார்ச்சுனேட்லி ரியான் பராக் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா செட் ஆயிட்டு அவுட் ஆறதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா வந்து அமைது ராஜஸ்தான் ராயல்ஸ். 30, 20, 40 அடிக்கிறார். போன சீசன் அப்படி கிடையாது, 70, 80 அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தாரு. சோ அது பயங்கரமா மிஸ் ஆகுது இந்த சீசன்ல, அது எவிடென்ட்டா தெரியுது. பட் SSV ஜெய்ஸ்வால் we need to appreciate him. சூப்பர் நாக் விளையாடுனாரு 75 of 47 balls. ஏன்னா இனிஷியலா அந்த விக்கெட் வந்து அந்த அளவுக்கு ஈஸியா இல்லங்க, ஒரு மாதிரி டூ பேஸ்டா இருந்தது. இருந்தாலுமே அவரோட எஃபர்ட் அவர் போட்டாரு. நல்ல ஒரு நாக். அவர் நாக் இல்லைன்னா ஒண்ணுமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் த்ரூ ஜூரல் வந்தாரு, 7 பாலுக்கு 1 ரன் இருந்தாரு, ஸ்ட்ரகிள் ஆனாரு. அதுக்கப்புறம் காம்பன்சேட் பண்ணி ஒரு கேமியா விளையாட்டாரு. பட் ஸ்டில் அந்த மூமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் புஷ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. சோ லாஸ்டா பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க பினிஷ் பண்ணல. ஹேட்மேர் கூட 8 பால்ல 9 ரன் அடிச்சாரு. அவர்கிட்ட 8 பால் 22 ரன், 20 ரன்னாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? சோ அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். 190 அடிச்சிருக்கணுங்க. 190 அடிச்சிருந்தாலும் இந்த வே RCB சேஸ் பண்ணதை பார்க்கும்போது அசால்ட் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. பட் ஸ்டில் ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்கோர் 190 அவங்க அடிச்சிருக்கணும்ன்றத என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் RCB போலர்ஸ்க்கு நம்ம ஹியூஜ் கிரெடிட்டை கொடுத்துருவோம். சரிங்களா? முக்கியமா புவனேஸ்வர் குமார் நல்லா போட்டாரு. ஆனா குணால் பாண்டியாவோட ஸ்பெல் தாங்க கேமே சேஞ்ச் பண்ணுச்சு. ஏன்னா ஒரு 2 விக்கெட் தான் எடுத்தாரு. பட் ஸ்டில் 4 overs 29 runs எக்கனாமிக்கலா போட்டாரு. அந்த டாட் பால்ஸ் எடுத்தாரு, பிரஷரை போட்டாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ்னால அந்த அளவுக்கு ஃப்ளூவெண்டா ஆட முடியல. புரியுதா உங்களுக்கு? சோ எல்லாருமே டீசெண்டா போட்டாங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் கொஞ்சம் எஸ்டேஆல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாரு. அது மட்டும் எவிடென்டா இருந்துச்சு. அப்புறம் அடுத்த ஸ்பெல்ல வந்து கொஞ்சம் கம்பேக் கொடுத்தாரு. ஜாஸ் ஹேசல்வுட்டை ஏன் அண்டர் யூட்டிலைஸ் பண்றாரு பட்டிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா போன மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா லேட்டா எடுத்துட்டு வந்தாரு. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 3 over தான் கொடுத்தாரு. சோ அதுதான் எனக்கு லைட்டா கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா பட்டிட்டார் இந்த சீசன்ல பயங்கரமா கேப்டன் பண்ணிருக்காரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இந்த மேட்ச்ல ஏன் ஒரு ஃபுல் 4 overs யூஸ் பண்ணல? ஏன்னா சுயா சர்மா டூ ஹேட் அ பேட் டே. புரியுதா உங்களுக்கு? அவரும் SDஆலும் ஹேட் அ பேட் டே. பட் மத்த போலர்ஸ் எல்லாம் நல்லா போட்டாங்க டைட்டா. இந்த போலர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா 1-2 ஓவர்ல கம்பேக் ஆனாங்க. ஓகே, பட் ஸ்டில் ஹேசல்வுட் ஃபுல் 4 overs கொடுத்தா லாஜிக்கா இருக்குன்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது ஏன் ரஜத் படிதார் பண்ணலன்னு எனக்கு புரியல. நிறைய விஷயங்கள் ஓடுது லாஸ்ட் 2 மேட்சா. ஹேசல்வுட் வந்து திடீர்னு வந்து செகண்ட் கட்ல வராரு, அப்புறம் 4 over போட மாட்டேங்கிறாருன்ற மாதிரி. அண்ட் இந்த டார்கெட்டை RCB சேஸ் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா என்னதான் டூ பேஸ்டா இருந்தாலும் அசரங்காலா இருக்காரு, ஒரு மாதிரி டைட்டா போகும் நான் நினைச்சேன். ஆனா 9 விக்கெட் வித்தியாசத்துல இத்தனை ஓவர் ஸ்பேர்ல அடிச்சு முடிப்பாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. த வே ஃபில் சால்ட் ஸ்டார்ட் பண்ண விதம், அவர் இறங்கி அந்த 3 ஓவர்ல அடிச்சு நொறுக்குனாரு பாருங்க, அப்பயே தெரிஞ்சிச்சு கன்ஃபார்மா RCB வின்னு சொல்லிட்டு. இதுதான் ஒரு மிகப்பெரிய பிளஸ் RCBக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல உங்களுக்கு ஒரு பிளேயர் வேணுங்க. வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறது, அந்த மொமெண்டம் அப்படியே ஆப்போசிஷன் கிட்ட இருந்து ஸ்நாச் பண்றது மாதிரி ஒரு பிளேயர் தேவை. எக்ஸாக்ட்லி RCBக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட் இருக்காரு. ஏன்னா அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து பக்காவா செட் ஆகுது. ஏன்னா ஒரு இடத்துல விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு ஆடிட்டு இருப்பாரு. ஓகேங்களா, மெரிட் ஆஃப் த பால்ல. சோ இவர் அடிச்சு விளையாடும் போது 1-2 விக்கெட்டே போக தேவையில்லை, ஏன்னா விராட் கோலி பாத்துப்பாரு.
ஸோ அதுதான் ஆக்சுவலா ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா வந்து அமையுது இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்சிபி இந்த ஒரு சீசன்ல. ஸோ என்னதான் சால்ட் வந்து ஒரு தரமான நாக்கு 33 பால் 65 அடிச்சு கொடுத்துட்டு போனாலும் விராட் கோலி அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 31 of 30 கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருந்தாரு. பட் அதுக்கப்புறமா அவர் மொமெண்டம் பிக் பண்ணிட்டாரு. ஏன்னா 173 சேஸ்னா விராட் கோலிக்கு வந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரிங்க. அதை கரெக்டா பேச எடுத்துட்டு போயிட்டு அவர் வின் பண்ணி கொடுப்பாரு. புரியுதா உங்களுக்கு? சோ அந்த வகையில சால்ட் அந்த அளவுக்கு அடிக்கும் போது இவருக்கு பெருசா பிரஷர் இல்ல. இவர் பாட்டுக்கு அவர் 2 பால் ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பிக்அப் பண்ணிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் படிக்கல் வந்து ஒரு 28 balls 40 not out was so crucial to ஆர்சிபிங்க. இதுதான் நான் சொல்ல வந்தேன். ரிவ்யூல நான் சொல்லியிருப்பேன் படிக்கல டிராப் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் அவர் கேமியோ விளாடினாரு. போன மேட்ச் வேணா அவர் ஸ்ட்ரகிள் ஆனார். இஷ்டத்துக்கு டீமை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும். மனோஜ் பாண்டேக்கு முன்னாடியே எடுத்து வந்திருக்கலாம், இல்ல ஸ்வஸ்திக்கு முன்னாடியே எடுத்து வந்திருக்கலாம். ஆனா இவங்க வந்து இவ்வளவு மேட்ச் படிக்கல் கொடுத்துட்டாங்க. அவரும் ஒரு 2-3 மேட்ச் ஒரு டீசன்ட் கேமியோஸ் விளையாடி இருக்காரு போது அவரை ட்ரஸ்ட் பண்ணணும். அந்த வகையில தான் இந்த மேட்சும் ட்ரஸ்ட் பண்ணாங்க. அவரு குரூஷலா ஒரு 40 runs அடிச்சுட்டு போனாரு. ஸோ இப்போ அவங்களோட டாப் ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தானே தெரியுது. ஸோ தட் இஸ் அ குட் சைன் ஃபார் ஆர்சிபி. கண்டிப்பா இந்த ஒரு 9 wicket வித்தியாசம் வின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கான்பிடன்ஸை எங்கேயோ கொண்டு போயிருக்கும். அதுல டவுட்டே கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் தான், அவங்க ஹோம்ல அந்த ஒரு வின்னுக்காக தான் வெயிட் பண்றாங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். இந்த வே அவங்க விளையாடுறத பார்க்கும்போது. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் ஆர்ஆர் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னா ஜோஃபர் ஆர்ச்சர் ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுத்தா மட்டும்தான் இந்த டீமுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கும்னு. ஆனா ஜோஃபர் ஆர்ச்சரை வச்சு செஞ்சுட்டாரு ஃபில் சால்ட். அப்பயே தெரிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னு. அசரங்காவும் பாத்தீங்கன்னா அவர் மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருந்தது. இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல ஒரு பெரிய கிரவுண்ட்ல நல்லா போடுவாருன்னு. ஆனா அவருமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவா இருந்துட்டாரு. குமார் கார்த்திகேயா தான் அந்த ஒரு விக்கெட்டும் எடுத்தது. மற்றபடி எல்லா போலர்ஸுமே ரொம்ப ஈவன் சந்தீப் சர்மா கூட ஹேட் அ வெரி என்ன சொல்றது பேட் டேங்க. போட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு எல்லா கார்னர்லயுமே போட்டு அடிச்சு துவைச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆர்சிபி அடிக்கிற இடம்லாம் கேப்ல போச்சு. என்ன எனக்கு இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை பார்க்கும் போது இல்ல ஏதோ மிஸ் ஆகுதுங்க. அந்த ஒரு ஸ்பார்க் மிஸ் ஆகுது. ஒரு யூனிட்டா விளையாடுற மாதிரி தெரியல. அண்ட் எஸ்பெஷலி அவங்களோட ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங் எத்தனை கேட்ச் விட்டாங்க. விராட் கோலிக்கு கையில வந்து விழுதுங்க. ரேன் பராக் சிஎஸ்கேயோட ஆர்ஆர் வின் பண்ண காரணம் என்ன? இந்த ரேன் பராகோட கேட்ச், அப்புறம் தோனியோட கேட்ச் ஹெட்மேர் எடுப்பார்ல, அந்த மாதிரி தானே மாசா ஃபீல் பண்ணாங்க. எங்க போச்சு அவங்களோட ஃபீல்டிங்? இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கையில வர கேட்ச விடுறாங்க, ரன் அவுட்ஸ் விடுறாங்க. எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் கேட்ச் விடுறாரு, பராக் கேட்ச் விடுறாங்க. இவங்க எல்லாம் நியூ சென்சேஷன். இவங்க எல்லாம் கேட்ச் விடுறத பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு. தீக்ஷனா கேட்ச் விட்டாரு, அது எதிர்பார்த்ததுதான். தீக்ஷனா இதுக்கு முன்னாடி மேட்ச்ல இருந்து பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணும் போதே எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் எனக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ப்ரோ என்ன ப்ரோ நம்மளுக்கு சிஎஸ்கேக்கு விளையாடும் போது இந்த மாதிரிலாம் ஃபீல்டிங்கே பண்ணதில்ல, ஆர்ஆருக்கு பண்றாருன்னு. அப்ப கூட உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இருங்க ப்ரோ பொறுமையா இருங்க, போக போக தீக்ஷனா யாருன்னு காமிப்பாருன்னு. அந்த மாதிரி இந்த மேட்ச்ல ஒரு மிஸ்ஃபீல்டும் பண்ணாரு, கையில வந்த கேட்சும் விட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் கேட்ச் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க மேட்சஸ் வின் பண்ண முடியாது. இந்த சீசன்ல நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸை மட்டும் குறை சொல்ல முடியாதுங்க. முக்காவாசி டீம் வந்து பாத்தீங்கன்னா கையில வர கேட்ச விடுறாங்க. WPL-க்கே டஃப் கொடுப்பாங்க போல. நம்ம உமன்ஸ் பிரீமியர் லீக்ல கேட்ச் விடுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஈக்குவலா ஆக்சுவலா இந்த சீசன்ல கேட்ச் விட்டுட்டு இருக்காங்க. அது எனக்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, வேதனையாவும் இருக்கு. எனிவேஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் சைடட் கேம். சோ வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணீங்களான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல. எஸ் சால்ட் அடிக்கிறத பார்க்கும்போது நல்லா இருந்தது, விராட் ஒரு 50 அடிக்கும் போது நல்லா இருந்தது, ஜெய்ஸ்வால் அடிச்ச அந்த 75 பார்க்க நல்லா இருந்தது. ஆனா ஓவராலா as a மேட்சா பார்க்கும் போதுல நிஜமாவே கொஞ்சம் போர் தான் அடிச்சது. புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ். இதுக்கப்புறம் இவங்க இந்த டோர்னமெண்ட்ல எப்படி எழும்புவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆர்சிபி செம்மையா விளையாடுறாங்க, இல்ல எந்த டவுட்டும் இல்ல. இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.